ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. ஆக்சுவலாக லைவில் இனிமேல் தான் வரப்போகுது. லைவ் பார்த்து தான் இருக்கேன். அதில் நல்லா அந்த பொண்ணு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார்? விஜய் பார்வதி. அதாவது அவங்க கூட சேர்ந்து ஜெல்லாகி அந்த அடிப்பட்டதையும் தாண்டி டான்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்துச்சு. அதுங்களும் வந்து இந்த விக்ரம் இருக்கார் பாருங்க. இந்த விக்ரமை முதல் இந்த பிக் பாஸ் விட்டு அனுப்பினா தான் நிம்மதியாக இருக்கும் பொழுது என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே வந்து சண்டை பயங்கரமாக நாருது. ஆனால் கம்பெனி வந்து வாய விடுறாரு. தப்பு கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எனக்கு பார்த்தா சிரிப்பு போகுதுன்னா அப்போ அந்த வளர்ப்பு இப்போ எப்படி இருக்குன்னு தானே அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? வீட்டில் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாருன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்லேயே எனக்கு தெரிஞ்சு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. அதை தான் சான்றாவும் காலைல சொன்னாங்க. என்னென்னா அவங்க என்னை பார்த்த என்ன நினச்சிருப்பாங்க, நான் இந்த மாதிரி ஏமாந்ததுன்னு நினச்சாரு. எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சாரு. இப்போ ஒரு பொண்ணுக்கு கண்ணில் அவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு, ஆனால் அந்த பொண்ணு முன்னாடி எனக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்கிறதில்ல. அப்போ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வளர்ப்பு தான் குறிக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு என்னோட நியாயத்தை மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு மாதிரி கத்துறாங்க. கமருதுன்னு கத்துறாரு. சூப்பர்ப்பா, உன்னை நல்லா பண்பாக வளர்த்துருக்காங்க. அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நல்லா பண்பாக வளர்த்துருக்காங்கன்னு தான் சொன்னார். வேறு ஒன்றுமே சொல்ல. பண்பாக தானே வளர்த்துருக்கேன்னு சொன்னாங்க. உங்களெல்லாம் கேவலமாக வளர்த்துருக்கானா சொன்னார். அதுக்கு விக்ரம் வந்துட்டு வளர்ப்பை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு கத்துறாரு. ஏன்ப்பா பொங்குறீங்க? இதுக்கு முன்னாடி பொங்க வேண்டிய நேரத்தில் பொங்காமல் இப்போ எதுக்கு பொங்குறீங்கன்னு. கம்பெனி நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னும் போது விஜய் பார்வதி சொல்லிடுறாங்க, திட்டிடுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் எடுத்து வச்சிடுறாங்க. உங்கள் வக்கரத்தை என்கிட்ட மட்டும் தான் காட்டுவீங்களா? என்கிட்ட மட்டும் காட்டாதீங்க, எல்லா இடத்துலையும் போய் காட்டுங்க அப்படின்றாங்க. அப்படியே வந்து அந்த பண்ணுவார் ஆத்திரபுத்திரின்ட்டு என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மந்திரத்தை போகிறார் போல இருக்குது. ஓவராக அப்படியே போயிட்டுருக்கு. வளர்ப்பை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. உங்களுக்கு கோவம் கூட வருமா? சிட்டிக்கு கோவம் வந்துச்சுப்பா அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாளாக ஏமாத்திருக்காப்புல இந்த விக்ரம். சூப்பர்ப்பா. அதாவது கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுலேருந்து சாரோட உண்மை முகம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. வரட்டும் நல்லது தான் நம்மளுக்கும் அப்புறமா இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி மேலே தப்பே கிடையாது. உங்களை நல்ல பண்பாக தான் வளர்த்துருக்காங்கன்னு தான் வாய விட்டுருக்காரு தவிர உங்களை வந்து என்ன வளர்ப்பு, என்ன பிள்ளைய பற்றி வச்சுருக்க இப்படியா சொன்னாங்க. இவரு அதை வந்து பெருசாக்குறாராம். ஏன்னா இவர் எல்லா சீசனும் பார்த்துருப்பார். சீசன் 4 இப்படி தான் வந்து ஆரியை வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, சம்யுக் தான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் கலாய்ச்சிருப்பாரு. அந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு கமருது அந்த வலையில் சிக்க வைக்கிறாராம். போயாங்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.